ஓம் நமச்சிவாய. ரொம்ப நாள் ஆச்சு கிச்சனில் நான் நின்று உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு என்னால் போட முடியறதில்ல, அதுதான் உண்மை. சரி, இன்னைக்கு இந்த ஸ்பெஷலாக டின்னருக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இன்னைக்கு டின்னருக்கு இது ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம், ஆனால் சாப்பிடலாம். இது ப்ரோட்டீன் ஐட்டம் தான். ப்ரோட்டீன் ஒன்று ஏதோ இதெல்லாம் நினைக்காதீங்க. இது சோயா இருக்கு இல்லையா, சோயாவில் மசாலாலாம் போட்டு செய்கின்ற ஒரு டிஷ்ஷு. இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா சும்மா அப்படியே கூட நம்ம ரோல் பண்ணி வறுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், உள்ளே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதில் மசாலாலாம் போட்டிருக்கு, ஃபுல்லாக சோயா. ஸோ இதில் ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. இதை நீங்கள் எல்லாருமே ஒரு ஈவினிங் டைமில், நைட் டைம் ஒரு 8 o'clock சாப்பிட்றலாம். அதுக்கு மேலேனா வேண்டாம், சரிங்களா? எங்கள் வீட்டில் எல்லோரும் விருப்பப்படுவாங்க, எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் இன்றைக்கி செஞ்சுட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும், வாங்க சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி மெயின் டிஷ்னாங்க, இது ஒரு சைட் டிஷ் மாதிரி தான். இது ஒரு எல்லாருக்கும் 4 பீஸ் 5 பீஸ் தான் செய்வேன், ஏன்னா மொத்தமே இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். ஸோ 4-5 பீஸ் தான் எல்லாருக்கும் சேர்த்து தர முடியும். முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுருக்குறது என்ன தெரியுங்களா? இன்றைக்கி பானிபூரி. பார்த்தீங்களா, பூரியெல்லாம் பொரித்து வச்சுருக்கேன், ரெடி. பிள்ளைங்கள்லாம் வரப்போகிறாங்க, எல்லாருக்கும் நிறைய நிறைய தரலாம் இன்னைக்கு பானிபூரிக்கான புதினா வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா புதினா வாட்டர் மட்டும் தான் செய்யணுமா? அதுக்கடுத்து எந்த வாட்டரு உங்களுக்கே தெரியும், அந்த இனிப்பு வாட்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க, மசாலா, பானிபூரி மசாலா சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு என்னென்ன பண்ணியிருக்கு, பானிபூரி ரெடி பண்ணியாச்சு, அப்புறம் புதினா வாட்ரு, அப்புறம் அந்த இனிப்பு வாட்ரு, அதுக்கப்புறம் அதுக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. முக்கியமாக நாம் இன்றைக்கி இந்த பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 4-5 சாப்பிட்டு இன்னும் 2 சாப்பிட்லாமான்னு தோணும். சாப்பிட்லாம், ஒன்றும் பண்ணாது, ஓகேங்களா? சாப்பிட்டுக்கலாம். இதுதான் இன்றைக்கி டின்னர் எங்கள் வீட்டில் நான் பண்ணியிருக்கேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.